தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ? ஆதலால் இன்னும் நான் உங்களோடே வழக்காடுவேன், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கித்தீமின் தீவுகள் மட்டும் கடந்து போய் பார்த்து கேதாருக்கு ஆள் அனுப்பி நன்றாய் விசாரித்து இப்படிப்பட்ட காரியம் உண்டோ என்றும், எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்றும் பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். வானங்களே, இது நிமித்தம் பிரமித்து கொந்தளித்து மிகவும் திடுக்கிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவத் தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டிக் கொண்டார்கள். எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனத்தாரின் அவபக்தியையும் மதியீனத்தையும் இங்கு தெளிவாகச் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் ஜீவிக்கிறார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பாவிகளை தண்டிப்பதற்கு முன்பாக அவர்களோடு வழக்காடுகிறார். அவர்கள் மனம் திரும்புவதற்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தாரோ தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பாமல் தொடர்ந்து துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். ஆதலால் இன்னும் நான் உங்களோட வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை விட்டு விலகி போய் இருக்கிறவர்கள் தங்கள் முன்னோர்களின் பாரம்பரிய கட்டுக்கதைகளை நம்புகிறார்கள். வீணான பேச்சுக்கள் அவர்களை பாவத்தின் வலையிலும் அக்கிரமத்தின் கண்ணியிலும் சிக்க வைத்து விடுகிறது. கர்த்தர் நீதியுள்ளவர். அவர் தமக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிற எல்லோரோடும் வழக்காடுகிறார். பெற்றோரோடு வழக்காடுவது போல அவர்களுடைய பிள்ளைகளோடும் வழக்காடுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் சந்ததி சந்ததியாக கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள். ஆகையினால் நான் உங்களோட வழக்காடுவேன், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புறஜாதி தேசத்தாரிடத்தில் காணப்படாத பாவங்கள் கூட இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் காணப்படுகிறது. புறஜாதி ஜனங்கள் விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். அவர்கள் மாயையை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் விக்கிரகங்களை ஆராதித்தாலும் தங்களுடைய விக்கிரக ஆராதனையில் உறுதியாயிருக்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் தங்கள் தெய்வங்களை மாற்றுவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களோ மெய்யான தேவனை ஆராதிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு கர்த்தரை தவிர வேறு தெய்வம் இல்லை. புறஜாதியார் தேவர்கள் அல்லாத தேவர்களை ஆராதிக்கிறார்கள். ஆனாலும் தங்கள் தேவர்களை அவர்கள் மாற்றுவதில்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேவனை மாற்றி விடுகிறார்கள். கர்த்தரை விட்டுவிட்டு விக்கிரகத்தை ஆராதிக்க போய் விடுகிறார்கள். எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றியது உண்டோ என்றும் பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பக்கத்து தேசங்களுக்கு கடந்து போக வேண்டும். அங்கேயுள்ள ஜனங்கள் தங்கள் தேவர்களை மாற்றாமல் அவர்களை எப்படி ஆராதிக்கிறார்கள் என்பதை நன்றாய் விசாரிக்க வேண்டும். அப்போதுதான் தங்களைப் போல தேவனை மாற்றுகிறவர்கள் இந்த உலகத்தில் வேறு எங்கும் இல்லை என்பது இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு தெரிய வரும். நீங்கள் கித்தீமின் தீவுகள் மட்டும் கடந்து போய் பார்த்து கேதாருக்கு ஆள் அனுப்பி நன்றாய் விசாரித்து இப்படிப்பட்ட காரியம் உண்டோ என்றும், எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்றும் பாருங்கள் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அக்காலத்தில் கித்தீம் தீவுகள் நாகரிகத்தில் வளர்ச்சி பெற்றிருந்தது. இவை ஐரோப்பியாவில் உள்ள தீவுகள். இவை கிரேக்கு தேசத்திற்கு முன்னோடியான தீவுகள். இங்குள்ள ஜனங்கள் கல்வி அறிவு மிகுந்தவர்கள், நாகரிகம் மிகுந்தவர்கள். கித்தீமின் தீவுகளைப் போலவே கேதாரும் அக்காலத்தில் நாகரிகம் மிகுந்த தேசமாய் விளங்கிற்று. இந்த தீவுகளிலோ இந்த தேசங்களிலோ ஒரு ஜாதி கூட தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினதில்லை. அவர்கள் தேவர்கள் அல்லாத விக்கிரகங்களை ஆராதனை செய்தாலும் தங்கள் தெய்வங்களிடம் மிகுந்த பக்தியாயும் பற்றுதலாயும் இருக்கிறார்கள். அவர்களுடைய விக்கிரகங்கள் மரத்தினால் செய்யப்பட்டதா இருந்தாலும் கல்லால் செய்யப்பட்டதா இருந்தாலும் அதன் மீது பற்றுதலாய் இருக்கிறார்கள். தங்களுடைய விக்கிரகங்களை பொன்னால் செய்யப்பட்ட விக்கிரகங்களுக்காகவோ அல்லது வெள்ளியினால் செய்யப்பட்ட விக்கிரகங்களுக்காகவோ மாற்றுவதில்லை. விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள் ஜீவனுள்ள மெய்த்தேவனாகிய கர்த்தருக்காகவும் தங்கள் விக்கிரகங்களை மாற்றுவதில்லை. கர்த்தர் புறஜாதி தேசத்தாரின் விக்கிரக ஆராதனையை புகழ்ந்து பேசவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரியும் வண்ணமாய் புறஜாதி தேசத்தாரின் சுபாவங்களை எடுத்துச் சொல்லுகிறார்.
விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள் கூட தங்கள் தெய்வங்களை மாற்றுவதில்லை. ஆனால் இஸ்ரவேலின் பரிசுத்தரை ஆராதிக்கிற யூதர்களோ கர்த்தரை விட்டுவிட்டு அவருக்கு பதிலாக விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றுகிறார்கள், விக்கிரகங்களுக்காக கர்த்தரை மாற்றுகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். அவர்களை கானான் தேசத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அந்த செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படி அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகையினால் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு கர்த்தரை விட்டு விலகி போக வேண்டும் என்னும் அவசியம் எதுவுமில்லை. கர்த்தருக்கு பதிலாக வேறு தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும் என்பதற்கான காரணமும் அவர்களிடத்தில் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரை மாத்திரமே தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டார். அவர்கள் மத்தியில் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போய்விடக் கூடாது. தங்கள் தெய்வமாக கர்த்தரை தவிர வேறு தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தார் தங்கள் தேவனை மாற்றியிருக்கிறார்கள். விக்கிரக ஆராதனைக்காரரிடத்தில் அவர்களுடைய விக்கிரகங்கள் மீது பக்தி வைராக்கியம் இருக்கிறது. தங்கள் விக்கிரகங்களுக்காக அவர்கள் அனலாய் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ தங்கள் ஆவியிலே அனலா இல்லாமல் குளிர்ந்து போய் இருக்கிறார்கள். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளாமல் குழப்பத்தோடு இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு விலகி போவதற்கு காரணங்களையும் சமயங்களையும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மதியீனமாய் இருக்கிறார்கள். நன்மையை விட்டுவிட்டு தீமையை பற்றிக் கொள்கிறார்கள். தங்களுடைய மதியீனத்தினால் தங்களுக்கு தாங்களே அழிவையும் தீமையையும் வரவழைத்துக் கொள்கிறார்கள். தேவனாகிய கர்த்தரே இஸ்ரவேல் ஜனத்தாரை தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டார். சொற்ப ஜனங்களாக இருந்த அவர்களை ஒரு தேசமாக பலுகி பெருகச் செய்தார். அவர்களுக்கு கனத்தையும் மதிப்பையும் மரியாதையையும் மகிமையையும் கொடுத்தார். ஆனால் அவர்களோ கர்த்தருடைய மகிமையை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பிரயாணம் செய்தபோது கர்த்தருக்காக ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபித்தார்கள். கர்த்தருடைய மகிமை அங்கே வந்து இறங்கிற்று. இஸ்ரவேல் ஜனத்தாரும் கர்த்தருடைய மகிமையை பிரத்யட்சமாய் தரிசித்தார்கள். ஆனாலும் அவர்கள் வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு கர்த்தர் மாத்திரமே நன்மை செய்திருக்கிறார். விக்கிரகங்கள் அவர்களுக்கு ஒரு நன்மையும் செய்ததில்லை. விக்கிரகங்களுக்கு ஜீவன் இல்லை. தங்களை ஆராதிக்கிறவர்களுக்கு விக்கிரகங்களால் ஒரு நன்மையும் செய்ய முடியாது. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனத்தார் தங்களுக்கு நன்மை செய்கிற கர்த்தரை விட்டு விலகி தங்களுக்கு இதுவரையிலும் ஒரு நன்மையும் செய்திராத விக்கிரகங்களை பற்றிக் கொள்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாரின் பாவங்களையும் மதியீனங்களையும் வானங்கள் வந்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் வானங்களை அழைக்கிறார். வானங்களே, இதன் நிமித்தம் பிரமித்து கொந்தளித்து மிகவும் திடுக்கிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு எவ்வளவு தூரமாய் விலகி போயிருக்கிறார்கள் என்பதை வானங்கள் பார்த்து பிரமிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அளவுக்கு கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போயிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களின் பின்மாற்றத்தை பார்த்து வானங்கள் மாத்திரமல்ல, நாமும் அதன் நிமித்தமாய் பிரமிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார். அவனுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ மதியீனமான காரியங்களை செய்கிறார்கள். தங்களுக்கு ஞானம் இருப்பதாக நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களிடத்தில் ஞானம் இல்லை, மதியீனமே இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வதை பார்த்து விசுவாசிகளாகிய நாம் அவர்கள் மீது கொந்தளிக்க வேண்டும். அவர்களுடைய அவபக்தியின் நிமித்தமாய் நமக்கும் அவர்கள் மீது பரிசுத்தமான கோபம் வர வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பற்றி சொல்லும்போது, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள் என்று சொல்கிறார். அவர்கள் கர்த்தருக்கு நன்றி இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் மதியீனமான காரியங்களை செய்கிறார்கள். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கிற பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் அதை மீறுகிறார்கள். தங்களுடைய கடமைகளை செய்ய தவறி விடுகிறார்கள். தங்களுடைய நன்மைக்கு பாதகமான காரியங்களை செய்கிறார்கள். அவர்கள் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றில் இருந்து எப்போதும் ஜீவ தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். அதை பருகுகிறவர்களுக்கு ஒருபோதும் தாகம் உண்டாகாது. ஜீவ தண்ணீர் அவர்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். அந்த தண்ணீர் அவர்களுக்கு குறைவில்லாமல் தாராளமாய் கிடைக்கும். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். சங்கீதம் 36:9. கர்த்தருக்குள் நமக்கு போதுமான கிருபையும் பலமும் இருக்கிறது.
நம்முடைய எல்லா ஊற்றுகளும் கர்த்தருக்கு உள்ளேயே இருக்கிறது. கர்த்தரே நமக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றாக இருக்கிறார். இந்த ஊற்று நிரம்பி வழிகிற ஊற்று. இது எப்போதும் ஊறுகிற ஊற்று. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றாக இருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ தங்கள் மதியீனத்தினால் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை விட்டுவிடுகிறார்கள். அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அவர்கள் மாயையை பின்பற்றி கர்த்தருடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் புறக்கணித்து விடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் தங்களுக்காக தொட்டிகளை வெட்டுகிறார்கள். மிகவும் கடினமாய் வேலை செய்து இந்த தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஆனால் இந்த தொட்டிகளோ தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளாய் இருக்கிறது. இந்த தொட்டியில் எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அந்த தண்ணீர் தொட்டிக்குள் நிற்காது. தொட்டியை வெட்டியவர்கள் தங்களுடைய தாகத்தை தீர்த்து கொள்ள தொட்டிக்கு அருகாமையில் வரும்போது அந்த தொட்டியில் தண்ணீர் இருக்காது. அதிலே சகதியும் களிமண்ணும் தான் இருக்கும். கெட்டி கிடக்கிற தண்ணீரில் தேங்கி கிடக்கிற அசுத்தங்கள் தான் வெடிப்புள்ள தொட்டிகளில் தங்கி இருக்கும். அவருடைய தாகத்தை தீர்க்கும் தண்ணீர் அங்கே இருக்காது. விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்களுக்கு அவர்களுடைய விக்கிரகங்கள் வெடிப்புள்ள தொட்டிகளைப் போலவே இருக்கிறது. விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தங்களுக்கு விக்கிரகங்களை செய்கிறார்கள். ஒரு சிலருக்கு பண ஆசையே விக்கிரகமாக இருக்கிறது. வேறு சிலருக்கோ உலக பிரகாரமான சிற்றின்பமும் உலக பிரகாரமான மேன்மையும் விக்கிரகங்களாய் இருக்கிறது. இந்த விக்கிரகங்களை செய்வதற்கு அவர்கள் கடினமாய் உழைத்திருப்பார்கள். ஆனாலும் அவர்கள் வெடிப்புள்ள தொட்டிகளை வெட்டியது போல வெட்டியிருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் விக்கிரகங்களாக ஏராளமான ஐஸ்வர்யங்களையும் சமுதாயத்தின் அந்தஸ்துகளையும் சம்பாதிக்கிறார்கள். அதை தாங்கள் வெட்டிய தொட்டியில் சேமித்து வைக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய தொட்டிகளோ வெடிப்புள்ள தொட்டி. அதிலே எதை சேமித்து வைத்தாலும் தங்காது. நமக்கு தாகமாய் இருக்கும்போது வெடிப்புள்ள தொட்டிகளில் நாம் சேகரித்து வைத்திருந்த தண்ணீர் நமக்கு உதவியாய் இருக்காது. அதுபோலவே நாம் ஆசையாய் சேமித்து வைக்கிற ஐஸ்வர்யமும் உலக இச்சைகளும் பெருமைகளும் நமக்கு நிலைத்து நிற்காது. அவை நமக்கு ஒருபோதும் உதவி செய்யாது. உஷ்ணம் அதிகமாகும் போது உடைந்த தொட்டியிலே கீறலும் அதிகரிக்கும். நமக்கு தண்ணீர் தேவைப்படும் போது அதிலே தண்ணீர் இல்லாமல் போய்விடும். உடைந்த தொட்டி பொத்தலான பைக்கு சமமாய் இருக்கிறது. என் சகோதரர் காட்டாறு போல மோசம் பண்ணுகிறார்கள். ஆறுகளின் வெள்ளத்தைப் போல கடந்து போகிறார்கள். யோபு 6:15. நம்முடைய நம்பிக்கை ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தர் மீதே இருக்க வேண்டும். அவரிடத்தில் மாத்திரமே நித்திய ஜீவனுக்கு பிரயோஜனமுள்ள வார்த்தைகள் உள்ளன. கர்த்தரை நம்புகிறவர்கள் செழித்திருப்பார்கள். வெடிப்புள்ள தொட்டிகளை நம்புகிறவர்கள் ஏமாந்து போவார்கள். நிறைவேறிய முன் அறிவிப்புகள். நான் உங்களோடு வழக்காடுவேன், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடு வழக்காடுவேன். கித்தீமும் கேதாரும் கிழக்கு மேற்கு திசைகளை குறிக்கும். இஸ்ரவேல் புத்திரரை போல் பாவம் செய்தவர்கள் இந்த உலகத்தில் எங்கும் காணப்படவில்லை. கர்த்தர் அவர்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருந்த போதும் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். யூதாவின் தீமைகள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள்.